மண்டைய பிளக்குது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஆனா நடைபெறுகின்ற தேர்தலில் திமுக வேட்பாளரை வீழ்த்த வேண்டும் என்று நடத்தல். வீழ்த்துவீங்களா? இவ்வளவு வெயிலையும் பொருட்படுத்தாம மகளிர்கள், கழக உடன்பிறப்புகள் எல்லோரும் வரவேற்பு கொடுத்து இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொள்வது உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி. இதுவே நம்முடைய வெற்றிக்கு சான்று. நான் கூட ஈவினிங் தான் வரலான் இருந்தோம். அக்கா கிட்ட கேட்டேன், இல்லை இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்துருங்கனாங்க. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது. இவ்வளோ வெயிலையும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், வாக்கா பெருமக்கள் அழைத்து வந்து நாம் கூட்டம் போடுறது ஒரு சிரமமான இருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணா திமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும், நிர்வாகி பொறுத்த வரைக்கும், கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேரும் நம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல். செய்வீங்களா? ஸ்டாலின் என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது பார்த்தாலும் சீர்காழியிலையும் பேசுறார். அவர் மாமனார் வீட்டுக்கு போனார், போய் நல்லா விருந்து சாப்பிட்டு இருக்க வேண்டியதானே, யார் வேண்டாங்கிறா? அங்க போய் எடப்பாடி பழனிசாமி தொடச்சேரி வேணுமா? என்ன சாதாரண ஒரு நாங்க சிந்திச்சு பாரு, எங்க தொண்டனை கூட ஒரு நாள் தொட்டுப்பா முடியுமா? அதோட இந்த அருமையான தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வெற்றி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு அக்கா திருமதி வளர்மதி அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிங்க. நம்முடைய சின்னம் அம்மாவின் சின்னம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், மக்களின் சின்னம், ஏழையின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். இரட்டலையிலே வாக்களிங்க. அக்கா அப்பா வளர்மதி அவர்கள் தலைவர் காலத்திலிருந்து இருக்கிறாங்க. இன்றைக்கு நேற்று அல்ல, தலைவர் காலத்திலிருந்து பல்வேறு பதவிகளை வகித்தவர். அம்மா காலத்திலேயும் அம்மா அமைச்சரவையில் இடம்பெற்றவர். நான் இருக்கின்ற பொழுதும் அவர் பல உதவிகளை இந்த பகுதிக்கு செஞ்சிருக்கார். அப்படி ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த மூத்த தலைமை கழக நிர்வாகி அக்கா அப்பா வளர்மதி அவர்கள். அவரை தேர்ந்தெடுத்து இந்த 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு நல்ல பணிகளாற்ற, அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்ய அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று இருகரம் கூப்பி உங்களை வேண்டுகிட்டு இன்றைக்கு சீர்காழிக்கு போனதையும் அங்கே எடப்பாடி பழனிசாமி தொடச்சி எறிய வேணுமா? இதானே வீட்டில் கூட்டுற மாதிரி, வீட்டை துடைக்கிற மாதிரி கட்சி நினச்சிக்கிட்டார் பாவம். திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக என்பது 2 கோடி தொண்டன் நிறைந்த கட்சி. அப்படித்தான் கணக்கு போட்டீங்க ஒரு காலத்தில். அதிமுக அம்மா மறைஞ்சுக்கு பிறகு அதிமுக உடைக்கலாம், முடக்கலாம், அப்படி ஒரு பி டீமை உருவாக்கி ஏதோ நீங்க சாதி திட்டம் தீட்டினீங்க. அத்தனையும் நாம முறியடிச்சோம். முடியடிச்சோம்ல. எத்தனை வழக்கு. இவர் பி டீம் எங்க போனான்னு பார்த்தோம்ல, குப்பைக்கு போயிடுது. அதான் சரியான வார்த்தை. அவருக்கு என்ன அடையாளம் கொடுத்தோம்? நம்ம கட்சியில எவ்வளவு பெரிய பொறுப்பு அம்மா கொடுத்தோம். அதையெல்லாம் மறந்து சுயநலவாதியாக இருந்து அதிமுக அந்த காலத்தில் எட்டப்பன் ஒருத்தர் இருந்தாங்க. இந்த காலத்தில் அரசர் காலத்தில் எட்டப், அப்படிப்பட்ட எட்டப்பர் துரோகிகள் அதிமுக இருந்து துடைத்தெறிக்கப்பட்டது. அதிமுக தான் துடைத்தெறிஞ்சிருக்கிறோம். இப்ப அதிமுக புனிதமா இருக்குது.
அண்ணா திமுகவுக்கு யாரெல்லாம் குடைச்சல் கொடுத்தாங்களோ அத்தனையும் இன்றைக்கு ஆண்டவருடைய அருளால இருவரும் தலைவருடைய ஆசையால துணத்தெறியப்பட்டது. அண்ணா திமுக இனிமேல் ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது. அப்படித்தானே போயிட்டு இருக்குது. திமுக கூட்டணி ஆரம்பிச்சு 20 நாள் பேசிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் திமுக மாத்தி மாத்தி பேசி திமுக காரன் காங்கிரஸ் குறை சொன்னாங்க, காங்கிரஸ் காரன் திமுக குறை சொன்னாங்க. இப்படி 20 நாட்கள் தொடர்ந்து வார்த்தை போர் நடைபெற்றது. அண்ணா திமுக அப்படியே இருந்தது. இல்ல ஒரே நாள் தலைமை கழகத்துக்கு வந்தோம். நம் கூட்டணி தலைவர்கள் நம்முடைய கட்சி அலுவலகத்துக்கு வந்தாங்க. 2 மணி நேரத்தில் பேசி முடிச்சோம். ஒவ்வொரு கட்சிக்கு இத்தனை இடம் என்று நாம் சுமூகமாக பேசி அதன் அடிப்படையில் நாம உடன்படிக்கை ஏற்பட்டு 2 மாநிலத்தில் தலைமை கழகத்தில் கூட்டணியை எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு இடம் என்று அறிவிக்கப்பட்ட ஒரே கட்சி அதிமுக கட்சி. பிறகு அடுத்த நாள் தேர்தல் அறிவிப்பு, உடனே அறிவிப்பு. அதுக்கு அடுத்த நாள் முதல் தேர்தல் வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சது நாம தாங்க. படிப்படியா தேர்தல் அறிவிப்பு. இப்படி அதிமுக ஜெட் வேகத்தில் போயிட்டு ஸ்டாலின் அவர்களே இன்னொன்னு சொல்றார். அதிமுக திமுகவுடைய தேர்தல் அறிக்கை காப்பி அடிச்சுதான். எங்க யார் முதல் தேர்தல் அறிக்கை வெளியிட்டா? அப்ப யார் காப்பி அடிச்சிருப்பா? நாம தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டு 10 நாள் கழிச்சு தான் திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டார். அப்படின்னா நம்முடைய தேர்தல் அறிவிப்பை பார்த்து தான் காப்பி அடித்தது திமுக. அது அப்படியே உருட்டி பேசுறார். எவ்வளவு பொய்ய பேசுறார் பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அப்பாவும் மகனும் அடிக்கிற கூத்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது அடிக்கடி வேண்டாம் தம்பி, மீண்டும் ஏதாவது அவர் பண்ணிடுவார். நீ அடிக்கடி பேசி அது ஞாபகம் வந்து அதனால பிரச்சனை ஏற்பட்டக்கூடாது. வேண்டாம், நல்லா வாழ வேணும், நிம்மதியாக இருக்கணும். நம்முடைய ஆட்சியை பார்த்து நம்ம ஆட்சி சிறப்பாக நடக்கிறது பார்த்து மூக்கு மேல் விரல் வைக்க வேணும். அப்படித்தானே இருந்தது. 4 ஆண்டு 2 மாத காலம் நம்ம ஆட்சி வீழ்த்த நினைச்சாங்க. வீழ்த்துகின்றவர்களுக்கு மூக்கு மேல் விரல் வைத்து நம்முடைய ஆட்சியை பாராட்டுகின்றவர்களுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்தது அதிமுக அரசாங்கம். 4 ஆண்டு 2 மாசம் எவ்வளவு பிரச்சனை, வறட்சி, புயல், வெள்ளம், கொரோனா, சோதனையான நேரத்தில் சிறப்பான ஆட்சி தமிழ்நாட்டை கொடுத்தது அரசு அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் விலைவாசி ஏறல. விலைவாசி ஏறிச்சா? மக்களுக்கு வேலை இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விலை உயராம பார்த்துக்கிட்டோம். அதிமுக ஆட்சியில் அரிசி விலை ஏறல, பருப்பு விலை ஏறல, எண்ணெய் விலை ஏறல. கொரோனா காலத்தில் ஓராண்டு எல்லா குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். மீண்டும் ஒரு 1000 ரூபாய் சென்னை மாநகருக்கு மக்கள் கொடுத்தது மட்டுமில்ல, 11 மாசம் விலையில அரிசி போட்டோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், விலையில பருப்பு கொடுத்தோம். ஏழைகளை வாழ வைத்தது அதிமுக. அது மட்டுமல்ல, கொரோனா காலம், அந்த கொரோனா காலத்தில் மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டோம். இளைஞர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு. சிறப்பா படிச்சாங்க, சிறப்பா தேர்வு எழுதினாங்க, ஆன்லைன்ல பட்டம் கிடைக்கப்பட்டது மாணவருக்கு. அப்படி ஏழை. அது மட்டும் இல்ல, தைப்பொங்கல் என்று மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக தைப்பொங்கல் எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். 1 ரூபா வருமானம் இல்லைங்க, அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை. 40,000 கோடி கொரோனா செலவு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட, சோதனையான காலகட்டத்தில் கூட திறமையாக நாம் செயல்பட்டு நாம் தமிழகத்தில் ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்தோம். இந்தியாவிலேயே சிறந்த ஆட்சி கொடுத்த மாநிலம் என்று பாரத பிரதமரால் பாராட்டப்பட்ட அரசு. இன்னைக்கு டாஸ்மாக் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, கலால் வரி இல்லை, பெட்ரோல் டீசல் வரி கிடையாது. வரியே இல்லாம அரசாங்கம் நடத்திய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு கூடுதலா வருமானம் வந்தாச்சு. அதிமுக ஆட்சி விட திமுக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதல் வருமானம். கடன் 5 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறீங்க. பெரிய திட்டம் எதுவும் இல்லை. என்ன திட்டத்தை செஞ்சீங்க? செஞ்சாங்களா? அதிமுக ஆட்சியில் சென்னை மாநகர மக்களுடைய போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறைக்க வேண்டும் என்பதற்காக வளர்ந்து வருகின்றது சென்னை மாநகரம்
இன்னும் வளரும், போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும், மக்கள் பாதிக்கப்படுவார் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் மெட்ரோ ரயில் திட்டம் கட்ட 63,000 கோடி அனுமதி வாங்கி மத்திய அமைச்சரை இங்கே அழைச்சிட்டு வந்து கலைவாணர்களை அடிக்கல் நாட்டி பெரிய திட்டத்தை கொண்டு வந்த பெருமை அதிமுகவை சார். இந்தியாவிலேயே ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி நிதியை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. ஒரு திட்டத்தையாவது உன்னால பெற முடிஞ்சுதா? ஒரே ஆண்டில் அரசு 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தோம். 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால் கொடுக்க முடியுதா? 6 மாவட்டம் புதுசாக பிரித்து கொடுத்தேன். கோட்டம் தாலுக்கா 284 ஆரம்ப சுகாதார நிலையம், 2000 அம்மா மெடிக்கல், அதை மூடிட்டு அம்மா ஆட்சி வந்ததில் மீண்டும் திறக்கப்படும். அம்மா உணவகம் கொரோனா காலத்தில் 7 லட்சம் பேருக்கு சுட்ட உணவு தயார் பண்ணி 3 வேளையும் விலையில்லா கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் கால் பிடிச்சின் காரணமா பல அம்மா உணவகத்தை மூடி இருக்காங்க. சென்னை மாநகரம், தமிழ்நாடு முழுவதும் அம்மா உணவகத்தை மூடி இருக்காங்க. அங்கே தரமான பொருள் கொடுக்கறதில்ல, பொருள் குறைவாக கொடுக்குறாங்க. அந்த உணவு தயாரிக்கின்ற பணியாளர் குறைச்சிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைய பணியாளர் நிரப்பப்படும், தரமான உணவுப் பொருள் கொடுக்கப்படும், ருசியான உணவு அம்மா உணவகத்தில் கொடுக்கும். உங்களால் மீண்டும் சொல்கிறேன், இந்த மக்களால் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்வது உறுதி. அப்படி அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் அம்மா உணவகம் இருக்கும். நேரடி பார்வையில் இருக்கும். முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் அம்மா உணவகம் இருக்கும். தரமான உணவு கொடுக்கப்படும். தனி அதிகாரி நியமிக்கப்படுவார். தனி அந்த உணவு ருசியான உணவு என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு பாராட்டை பெறும் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, விலைவாசி, நான் ஏற்கனவே விலைவாசி வரி, இன்றைக்கு மின் கட்டணம் 67% ஆச்சு. கடைக்கு 6-9 2 மடங்கு வசூல் பண்றாங்க. அதே போல வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. மீண்டும் 6% உயர்த்தி இருக்குது. கடைக்கு 100% உயர்த்தியாச்சு. 6% உயர்த்துறாங்க. இனி அதிமுக ஆட்சி வந்தா அந்த வீட்டு வரி, கடை வரி குறைக்கப்படும். குடிநீர் வரி போட்டாச்சு, குப்பைக்கு வரி போட்டாச்சு. இன்னும் கேவலம் எதுதான் ஊழல் செய்து வேண்டாம், கழிப்பறை பராமரிக்கிறது, அதுல கூட ஊழல் செய்த அரசாங்கம் தேவையா? அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு சென்னை மாநகர பகுதியில் இருக்கின்ற மக்கள் மழை காலத்தில் தண்ணி தேங்காம அதை உடனடியாக மழை பெய்ய தண்ணி வடிவேடுவதற்காக மழைநீர் வடிகால் வசதி செய்வதற்காக அதிமுக ஆட்சியில் 2400 கிலோமீட்டர் நாங்கள் சர்வே செய்து நாங்கள் தயாராக வச்சிருந்தோம். உலக வங்கி, ஜெய்கா வங்கி கடன் பெற்றோம். 1240 கிலோமீட்டர் நீளமுள்ள வடிகால் வசதியை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். மீதமுள்ள ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 4ஆக பிரித்தோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அதிமுக ஆட்சியில் முடிஞ்சது. நாம் கொண்டு வந்த திட்டம், நாம் வாங்கி வந்த நிதி கமிஷனுக்காக மழை காலத்தில் கூட அதை சரியாக அந்த மழைநீர் வடிகால் பணி செய்யல. ஒரு வருடம் முதலமைச்சர் 98% முடிச்சுக்கிறார். இன்னொரு அமைச்சர் 75% முடிச்சுக்கிறார். இன்னொரு லோக்கல் இருக்கிற அமைச்சர் யார் தெரியும், மாசாவா அவரு 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணி நிற்காதான். இருபது சென்டிமீட்டர் கனமழை பெஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணி சென்னை வீதியில் நிற்காதான். அப்படியா இருக்குது? அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் எண்ணி பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் எஞ்சிய மழைநீர் வடிகால் நீள பணிகள் இன்னும் மேற்கொள்ள. அப்படிப்பட்ட மோசமான அரசாங்கம் திமுக அரசாங்கம், இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அதுபோல மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இல்லை. 2 வயசு சிறுமி கூட பாலியல் சீண்டு உட்பட்டு படுகொலை சொல்லுகின்ற ஆட்சி. 1999 போக்சோ வழக்குகள். போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டு பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் போக்சோ வழக்கு. 5 வருஷத்துல 1999 18,000 பாலியல் வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கு.
இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி தேவையா? எவ்வளவு மோசம்! எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை. இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர் வரை மூளை முடுக்க எல்லாம் கஞ்சா வைக்கிறான். இந்த கஞ்சா போதை ஆசாமியை தான் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் நடக்காத நாளே இல்லை. ஏன்னா விற்கிறவங்களுக்கு துணை நிற்கிறது யாரு? திமுக காரன். அப்புறம் எங்க போய் காவல்துறை பிடிக்கும்? ஆகவேதான் இன்றைக்கு இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே 3 மாதத்தில் சென்னை மாநகரம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா விற்பனை முற்றிலும் ஒடுக்கப்படும், ஒழிக்கப்படும். கஞ்சா விற்பனை முழுவதும் ஒழிக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். அதே போல 5 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறேன். 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. இந்த கடன் எல்லாம் யாரு கட்டுறது? நீங்க தாங்க கட்டணும். யாரு கட்ட போறா? இந்த ஆட்சியுடைய சாதனை நம்ம எல்லாம் கடன்காரனாக்கன்னு தான். எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டு போயிட்டார். அண்ணா திமுக ஆட்சி இருந்ததை விட திமுக ஆட்சியில் வருமானம் கூடுதலாக இருந்து எது கடன் வாங்குற? எங்கே போய் சேரணுமோ பணம் அங்கே போய் சேர்ந்துரு. அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்தன தோண்டி எடுத்து அதை மக்களிடத்தில் தெளிவுபடுத்தப்படும் என்று சொல்கிறேன். அதோட திமுக ஆட்சிக்கு வந்து 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதா சொன்னாங்க. அரசாங்கத்தில் 5 லட்சம் காலி பணியிடங்கள் கொடுப்பதா சொன்னாங்க. அந்த காலி பணியிடங்கள் இதுவரைக்கும் நிரப்புனாங்க பார்த்தா 94,000 பேர் தான் நிரப்பி இருக்கிறாங்க. 5 வருஷத்தில் பணி ஓய்வு பெற்றவங்க 1 லட்சம், பணி நியமனம் 94,000, அதுலேயே 6,000 பாக்கி. அப்போ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்களா? நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி முழுசு நிறைவேற்றினாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபா மானியம் கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கலாம் குறிச்சாங்களா? கல்வி கடன் ரத்துனாங்க, மாணவர்கள் ரத்து பண்ணாங்களா? ஒன்றும் செய்ய கிடையாது. மக்களை ஏமாற்றி புதுசாக ஒரு அறிவிப்பிட்டிருக்கார். கூப்பன் கொடுப்பாங்க. கூப்பன் யார் கொடுப்பா? திமுக காரன். ஆட்சிக்கு வர்றது 100% முடியாது. ஆனா திமுக ஆட்சிக்கு வர்றது 100% முடியாது. ஆனா அந்த அறிவிப்புல கூட திமுக குடும்பத்துக்கு என்ன வருமானம் அதை பார்த்து தான் அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. கூப்பன் கொடுத்தா தானே கமிஷன் கிடைக்கும். நேரடியாக வங்கிக்கு அனுப்புனா கிடைக்குமா? அண்ணா திமுக ஆட்சி மலரும். அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே இன்றைக்கு விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, இதனால் மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க. இதிலிருந்து மக்களை மீட்டெடுக்க எல்லா குடும்ப அட்டைக்கும் மாதந்தோறும் வருடத்திற்கு அதாவது வரிச்சுமை மற்றும் விலைவாசி ஏற்றத்தை தடுக்க ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். குடும்ப அட்டை வைத்திருக்கின்ற குடும்ப தலைவி மீது மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். அதே போல 5 லட்சம் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 25,000 மானியத்தில் வழங்கப்படும். வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் குடும்பத்திற்கு வழங்கப்படும். தீபாவளி என்று பெண்கள் மகிழ்ச்சியா பண்டிகை கொண்டாடுவதற்கு எல்லா பெண்களுக்கும் பட்டுப்புடவை வழங்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தில் பதிவு செஞ்சு புதுசாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதே போல மகளிருக்கு கட்டணமில்லாமல் பேருந்தல், இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இன்றைக்கு நம்முடைய சாலை ஓரமாக வைத்திருக்கின்ற சிறு வியாபாரிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கி கடன் தள்ளுபடி. மீண்டும் புதிய தொழில் தொடங்கணும்னா 2 லட்சம் வரைக்கும் ஜாமீன் இல்லாமல் குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி. அம்மா இல்லம் திட்டம், ஜாதி மதம் அப்பாற்பட்டு ஏழைகள் அவளுக்கு வீடு இல்லாமல் இருந்தால் அனைத்து ஏழை மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு சென்னை மாநகரத்தில் கட்டி கொடுக்கப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகிற ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்கள் மீன் பிடிக்க செல்கின்ற பொழுது ஏதாவது விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்கப்படும். கட்டிட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிர் நீத்தால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு 25,000 ரூபாய் 25 லட்சம் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும். அதே போல் ரேஷன் கடையில் இப்போ வழங்கப்படுகின்ற அரிசி தரம் குறைவாக இருப்பதா கேள்வி.
இனி அதிமுக ஆட்சிக்கு ஒன்று ரேஷன் கடையில் எப்படி மளிகை கடையில் தரமான அரிசி வாங்குறீங்களோ அதே அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அற்புதமான அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். அரிசி தான் விலை இல்லாமல் கொடுக்குறோம். இனி அதிமுக ஆட்சிக்கு ஒன்று விலை இல்லாமல் பருப்பு கொடுப்போம், விலையில்லா சமையல் என்ன கொடுப்போம். அதே போல இன்றைக்கு திமுக ஆட்சி வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா வரி உயர்வு ஒரு பக்கம். ஒரு கட்டடம் கட்டினா அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 38,000 தான் இருந்தது. இப்போ 1,10,000 உயர்த்திட்டாங்க. 1000 சதுரடி வீடு கட்டணும், கடை கட்டினா 30,000, பார்த்தீங்கன்னா 37,800 தான். அதிமுக ஆட்சியில் 1000 சதுரடி வீடு கட்டுவதற்கு கட்டண பிளான் அப்ரூவ்டு 1000 சதுரடிக்கு வெறும் 37,800 கழிவுநீர் கட்டமைப்பு உட்பட. இப்போ திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,08,000 ரூபா 1000 சதுரடிக்கு. இன்னைக்கு கட்டண அனுமதி பெற வேண்டும் என்றால் மாநகராட்சியில் 1,08,000 ரூபாய் கட்டணம் செலுத்துவோம். இப்படி கட்டண உயர்வு அதிகம். மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதி 8,000 12,000 உயர்த்தப்படும். மீனவர் கூட்டமைப்பின் மூலமாக அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும். அதோட மீனவர்களுக்கு மாதம் மானிய விலை வழங்கப்படும். டீசல் 500 லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கும் ஏழை மீனவர்களுக்கும் வீடு கட்டி கொடுக்கப்படும். ஆகவே வருகின்ற தேர்தல் முக்கியமான தேர்தல். குடும்ப கட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஆட்சி மக்களுக்கு வழங்க வாக்களிப்பி இருட்டலைக்கு என்று சொல்லி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயில் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.